யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த முன்னறிப்பு இருக்கு இல்லையா, அது இவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சி. அதுவே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கவனிக்காம நம்ம விட்டுருக்கிறோம். அது எப்படிங்க இது இவ்வளவு பெரிய அத்தாட்சின்னு சொல்றீங்க, நம்மளுடைய முன்னோர்கள் யாருமே கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வியை சொல்றாங்க. அதே தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும்போதும் நடக்க போகுது, தஜ்ஜால் வந்தாலும் அதே தான் நடக்க போகுது. அவ்வளவு சீக்கிரம் அந்த முன்னறிப்புகள்லாம் கணிச்சிக்கவே முடியாது. அந்த முன்னறிப்புகள்லாம் எப்படி கணிக்க முடியும் அப்படின்னா, சில வரலாற்றுல சில உதாரணங்கள் இருக்கு. அந்தந்த காலகட்டத்தில் சத்தியத்தில் யார் இருந்தார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த முன்னறிப்புகளை உணர முடியும். இதே மாதிரி மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தா எப்படி அவர் அடையாளம் காண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த அடையாளங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, முன்னறிப்புகளை வச்சு ரொம்ப சிக்கலா இருக்கும் மஹதி அலைஹிஸ்ஸலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அவங்க நிறைய ஆராய்ச்சிகள், அவருடைய நெத்தி எப்படி இருக்கும், அவருடைய மூக்கு எப்படி இருக்கும், அவர் எப்படி இப்ப என்ன எங்க இருப்பாரு, இப்படிலாம் ஆராய்ச்சி பண்றாங்க. இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு மிஷன் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன மிஷன் இருந்ததோ அதே மிஷன் தான் மஹதி அலைஹிஸ்ஸலாமுக்கு இருக்கும். இப்போ நமக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் அடையாளம் காண வைக்கிறது எது தெரியுமா, அந்த மிஷன் தான். அந்த மிஷன்ல நீங்களும் ஒருவராக இருந்தா உங்களுக்கு மஹதி அலைஹிஸ்ஸலாம் புரியும். இல்லைன்னு வச்சுங்க, ரசூல்லா வந்ததே நம்ம கோட்டை விட்டுருக்கோம். நம்ம எவ்வளவு பெரிய சாம்பியனுங்கிறது பாத்துங்க. நம்ம சாதாரண கோட்டையெல்லாம் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நோக்கத்தையே நம்ம தவற விட்டுருக்கோம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர்ற நோக்கத்தையே நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க போறோம். ஸோ இனி நம்ம கரெக்டாக குர்ஆனை ஸ்டடி பண்ணணும். சாதாரணம் இல்லை. அல்லாஹ் நல்லா புரிஞ்சுங்க. இந்த முன்னறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி மாதிரி எல்லாம் செட் பண்ணிக்கிறான். நல்லவர்கள் மட்டும்தான் எடுத்து பயனடைஞ்சிக்கணும், கெட்டவர்களுக்கு அது யூஸே ஆகக்கூடாதுன்னு ரசூலா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கான். அவன் தொழுதாலும் சரி நோம்பு வச்சாலும் சரி, கெட்டவன் நல்ல டீம்ல வந்துடக்கூடாது, இவனுக்கு சொர்க்கத்துடைய பாக்கியங்கள் கிடைச்சிடக்கூடாது, அதை ஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க. ஏன்னா சில உதாரணங்கள் பின்னாடி நான் காட்டுவேன், அதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதே மாதிரி தஜ்ஜாலையும் புரிஞ்சுங்க. தஜ்ஜாலை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தஜ்ஜால் ஒரு சிஸ்டம் நீங்க ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்க, அந்த சிஸ்டத்தை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த சிஸ்டத்தை நீங்க வெறுக்கக்கூடியவர்களா இருந்தா மட்டும்தான் தஜ்ஜாலை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அவன் ஒத்த கண்ணு இருப்பான், நெத்தியில காசுறான், எல்லாம் ஒன்றும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அது சிஸ்டத்துக்கிட்டே நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா தஜ்ஜால் வந்தாலும் நீங்க தோக்கத்தான் போறீங்க.